السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹின் திருநாமத்தால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் தராகு பயானை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மவர்களை ரமலான் நோன்பையும் தராவியும் மற்ற இபாதத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அடியார்களை படைத்து நல்லது எது தீயது எது என்பதாக காண்பித்து கொடுத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நல்லதை செய்தவருக்கு சொர்க்கத்தையும், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் தீயதை செய்தவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலை மறுமையில் வருகின்ற பொழுது சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா பிரிக்குகின்ற பொழுது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவர் ஒன்று இருக்கும். அதில் நல்லதும் சரியாக சரிக்கு சமமாக செய்திருப்பாக நல்லதும் தீயதும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் ஆராப் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், வனாதா அஸ்ஹாபுல் ஆராஃபி ரிஜாலன். இந்த ஆராஃபு வாசிகள் சில மக்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். நரகத்திற்காக அல்லாஹ் தஆலா முடிவு செய்துவிட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய அடியார் முகங்கள் கருத்து இருக்கும். அவர்களை பார்த்து இவங்க பேசுவாங்க, காலோ மாவன அன்கும் ஜமக்கும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன். இந்த உலகத்திலே நீங்கள் ரொம்ப செல்வந்தராக இருந்தீங்க, பொருளாதாரம் அதிகமாக இருந்தது, மிகவும் நீங்கள் பெருமை அடித்தவர்களாக இருந்தீங்க, ஆள்பலம் இருந்தது, எல்லாமே துன்யாவில் இருந்துச்சு, அது உங்களை பாதுகாக்கவில்லையா, நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்பதாக அவர்கள் கேட்பார்கள். உடனே அவர் சொல்வார், அஹாவுல்லா இல்லது அக்ஸம்துல்லா என்னாலுமுல்லா பிரஹமா. மேலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்காது என்பதாக நீங்கள் ஏளனமாக நினைத்து கொண்டிருந்தீர்களே. இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் இவங்களா இப்படியா ஏளனமாக நீங்கள் நினைத்தீர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது என்பதாக நீங்கள் உலகத்திலே சத்தியம் செய்தீர்கள். இவங்களாம் மறுமையில் ஒன்று இருக்கான், அங்கே போவாங்களாம், சொர்க்கத்துக்கு போவாங்களாம் என்பதாக மிக ஏளனமாக பேசினீர்களே என்பதாக அவர்கள் பார்த்து கேட்பார். இந்த சொர்க்க வாசிகளுக்கு சொல்லப்படும், உதகுலுல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள், லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன், உங்களுக்கு பயம் என்பது கிடையாது. சொர்க்கத்துக்கு போனவன்னு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கவலை என்பது இல்லை. துக்கம் என்பது, சோதனை என்பது, கவலை என்பது எல்லாம் துன்யாவிலே முடிந்து விட்டது என்பதாக இந்த வசனம் பேசுகிறது. மேலும் வனாதா அஸ்ஹாபுன் நார், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே நல்லா தெரிஞ்சிடுச்சு, 100% தெரிஞ்சிடுச்சு நம்ம நரகத்துக்கு போறோம் என்பதாக. அவர்கள் வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னஹ், சொர்க்கவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகளே என்பதாக நரகவாசிகள் கூப்பிடுறான். கூப்பிட்டு கேட்கிறான், அந்நஃபீலு அலைனா மினல் மா. நரகவாசிகள் கேட்கிறான், எங்கள் மீது தண்ணீரை ஊட்டுங்களே, நீரை ஊற்றுங்களே
உஷ்ணமாக இருக்கிறது என்பதாக நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை கொடுத்திருக்கிறான், உணவை கொடுத்திருக்கிறான், கொஞ்சம் உணவு கொடுங்களே என்பதாக நரகவாசிகள் பரிதாபத்தோடு கேட்பார்களாம். ஹாலோ சொர்க்கவாசிகள் பேசுறான், இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இறை மறுக்கக்கூடியவர்களுக்கு இதுபோன்று உண்டான உணவை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். துன்யாவில் உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது, மறுத்து விட்டீர்கள் என்பதாக சொர்க்கவாசிகள் சொல்றான். மறுத்தக்கூடியவர்கள் எதை மறுத்தாங்க? அல்லது இனத்தகதோ தீனஹும் லஹுவா லஹிபா, அவருடைய மார்க்கத்தை வீணாக ஆக்கிக் கொண்டார்கள், விளையாட்டாக ஆக்கிக் கொண்டார்கள். இஸ்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு விளையாட்டு, அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். வகர்ரத்துல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றிவிட்டது. அவர்கள் ஏமாறவில்லை. உலகத்தின் ஆடம்பரம், உலகம் என்பதாக உலக வஸ்துக்களை எதை அவர்கள் நம்பிக்கொண்டார்களோ, எதை அனுபவித்தார்களோ, அந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றிவிட்டது. பல்யோம நன்சாகும், அல்லாஹ் சொல்வான், பல்யோம நன்சாகும், இன்று நாம் உங்களை மறக்கிறோம், உங்களை நாம் மறக்கிறோம். எப்படி? கபா நசூலிகா யோமிஹிம் ஹாதா, இந்த நாளை, இந்த மறுமை நாளை நீங்கள் துன்யாவில் மறந்தீர்கள். நாம் அல்லாஹ்வை சந்திப்போமா, நரகம் இருக்கிறதா, சொர்க்கம் இருக்கிறதா என்பதாக மறந்து வாழ்ந்தீர்களே. உங்களுடைய இச்சை, உங்களுடைய ஆசை எது சொன்னதோ அதன் பிரகாரம் நடந்தீர்களே. நீங்க அன்று மறந்தீங்க, இன்று நான் உங்களை மறக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். வமா கௌனபி ஆயாத்தினா யஜ்ஹதூன், நம்முடைய ஆயாத்துகளை, நம்முடைய அத்தாட்சிகளை, குர்ஆன் ஷரீஃபை, ஹதீதை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை, அவருடைய மோஜிஸா, அவருடைய இஸ்ரா மேராஜ் பயணம் அனைத்தையும் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டீர்கள். இருக்குமா, நடந்திருக்குமா என்பதாக தர்க்கம் செய்து கொண்டீர்களே. இதன் காரணமாக உங்களை நாம் மறக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் அந்த நரகவாசிகளுடைய புலம்பலாக இருக்கிறது. சொர்க்கவாசிகள் சந்தோஷமாக இருக்கிறார். மேலும் இது ஒரு நீண்ட ஆயத். மேலும் கேட்கிறார், சொர்க்கவாசிகள், அல்லாஹ் வாக்களித்தது எங்களுக்கு கொடுத்து விட்டான், சந்தோஷமாக இருக்கிறோம். அதே போல அல்லாஹ் உங்களுக்கு எது வாக்கு கொடுத்தானோ அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அல்லாஹை மறந்தால், தீனை மறந்தால் நரகம் என்பதாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொன்னான், அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க என்பதாக அந்த கருத்து ஆயத்திலே இருக்கிறார். இவ்வாறு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், தர்மத்தில் சிறந்தது எது என்பதாக கேட்கிறான். அப்போ சொன்னாங்க, நீர், தண்ணீர் என்பதாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு நபி சொன்னார்களாம், மறுமையிலே நரகவாசிகள் கேட்பார்கள், தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்பார்களே, ரிஸ்க் ரிஸ்க் என்பதாக கேட்பார்களே, அது உங்களுக்கு நினைவில்லையா என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு உணர்த்துறார். ஆகவே தர்மத்தில் சிறந்தது நீர், தண்ணீர், அதை நாம் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். தர்மத்தில் சிறந்தது உணவு, அதை நாம் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நாம் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பயனை, ஃபாய்தாவை அடைவோமாக. வல்லரஹ்மான் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் நல்ல முறையிலே நோன்பு வைத்து வல்லரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுவனத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.